இந்த இயேசு செய்த ஊழியத்தை நேரிலிருந்து கவனித்த அவருடைய சிஷ்யரில் ஒருவர் சொல்லி வைத்திருக்கிற காரியம் பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை அந்த தேவன் அவர் மனிதனாய் வந்தபோது அவர் வல்லமையினால், பரிசுத்தாவினால், வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தார். வல்லமை உள்ளவராக அவர் இருந்தார். மக்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த போது வல்லமை உள்ளவராக அவர் இருந்தார். எத்தனை வியாதிஸ்தரை கொண்டு வந்தாங்க. பிறவி குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். சப்பானியை நடக்க வைத்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். சில வியாதிகளை இந்த வியாதி என்னால் குணமாக்க முடியாது, எனக்கு அந்த வல்லமை கிடையாது அப்படின்னு இயேசு எந்த இடத்திலும் சொல்லவில்லை. சகல வியாதியஸ்தரை குணமாக்கின வல்லமை அவரிடத்தில் இருந்தது. பிசாசு பிடித்தவங்களை கொண்டு வந்தால் ஒரு வார்த்தை சொன்னால் பிசாசு ஓட ஆரம்பித்தது. 7 பிசாசு பிடித்தவங்களை கொண்டு வந்தால் அவங்களுக்கு விடுதலை. 6000 பிசாசு கொண்ட ஒரு மனிதன், பயங்கரமான ஒரு மனிதன், சங்கிலியாலும் கட்ட முடியவில்லை, அவனை கொண்டு வந்தால் அவனுக்கு பிசாசு ஓடுகிறார். இல்லை, இதுக்குள்ளே ஆயிரக்கணக்காக பிசாசு இருக்குது, அதை வரட்டு என்கிட்ட வல்லமை கிடையாதுன்னு இயேசு சொல்லவில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தான் கடவுள். எல்லாவற்றுக்கும் மேலான பவர், அதுதான் கடவுள் என்கிறவர். இயேசு கிறிஸ்து வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அவர் ஜனங்கள் மத்தியில் அவர் உலாவின போது வேதம் சொல்லுகிறாரு, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும் விடுதலை சுகம் கொடுக்கிறவராய் ஜனங்கள் மத்தியில் உலாவினார். அப்போ இங்கே இன்னொன்று சொல்லப்படுது, பிசாசு, சாத்தான், தீய வல்லமை, தீய சக்தி. நம்ம சொல்கிறோம்ல, அவனுக்கும் ஒரு வல்லமை உண்டு, இந்த பிசாசுக்கு ஒரு வல்லமை